1990களில் நெல்லையில் தலைவிரித்தாடிய சாதி வெறிக்கு சொந்த மாமனாரையே பறிகொடுத்த போதிலும் மனம் தளராமல் பக்குவமாய் செயல்பட்டு சாதிய கலவரத்தை நல்லக்கண்ணு தடுத்து நிறுத்திய சம்பவம் தற்போது நினைவு கூறத்தக்கது. 7 வருட சிறைவாசத்திற்கு பிறகு விடுதலையான நல்லக்கண்ணுவிற்கு தானாக முன்வந்து பெண் கொடுத்தவர் சாதி ஒழிப்பு போராளியான அன்னசாமி. மாமனாராக மட்டுமின்றி மக்கள் பணியிலும் போராட்ட குணத்திலும் நல்லக்கண்ணுவின் முன்னோடியாக திகழ்ந்தார். இந்நிலையில் 1990களின் பிற்பகுதியில் தென் மாவட்டங்களில் சாதிய கலவரங்களும் கொலைகளும் தொடர்கதையாகின. நெல்லையில் இருவேறு சமூகங்களைச் சேர்ந்தவர்கள் ஒருவரை மாற்றி ஒருவர் கொலை செய்து கொண்டிருந்த கோரமான சூழல் நிலவி வந்தது. அப்படியான சூழலில் சாதிய ஒழிப்புக்காக போராடிய நல்லக்கண்ணுவின் மாமனார் அன்னசாமி வீடு புகுந்து வெட்டி படுகொலை செய்யப்பட்டார். அந்த சமயத்தில் கட்சியின் மாநில செயலாளராக இருந்த நல்லக்கண்ணு உணர்ச்சி வசப்பட்டிருந்தால் கலவரம் மேலும் பெரிதாக வெடித்திருக்கக்கூடும். ஆனால் அன்னசாமியின் கொலையை முன்வைத்து எதிர்த்தரப்பில் மற்றொரு கொலை விழக்கூடாது என்ற பக்குவத்துடன் செயல்பட்ட நல்லக்கண்ணு உள்ளூர்காரர்கள் இதை செய்திருக்க மாட்டார்கள் என உறுதியாக நின்றார். மாமனார் மரணத்திற்கு அரசு கொடுத்த இழப்பீட்டை கலவரத்தால் பாதிக்கப்பட்ட இரு சமூக குழந்தைகளின் கல்வி செலவிற்கு கொடுத்து விட்டார். சாதிய கலவரங்களுக்கு முற்றுப்புள்ளி வைக்க எண்ணி பல கூட்டங்களையும் நடத்த தொடங்கினார். சிலர் செய்த தவறுக்காக ஒரு சமூகத்தையே குற்றவாளியாக்க முடியாது என்கிற நிலைப்பாட்டில் உறுதியாக இருந்து அமைதியை நிலைநாட்டினார் நல்லக்கண்ணு.